சொக்கநாத நாயக்கரின் மனைவியான ராணி மங்கம்மாளை பற்றி பார்ப்போம். இவரோ தனது 3 வயது பேரன் விஜயரங்க சொக்கநாதரின் பாதுகாவலராக ஆட்சி பொறுப்பேற்றார். இவர் நீர்ப்பாசன திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார். உய்யக்கொண்டான் கால்வாய் இவரது பெருமைக்கு சான்றாக உள்ளது. கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களை இவர் ஆதரித்தார். மதுரை நாயக்கர்களின் இறுதி மன்னராக ராணி மீனாட்சி அறியப்படுகிறார். மதுரை நாயக்கரின் ஆட்சி முடிவு பெற்ற ஆண்டு 1736. இவரோ விஜயகுமார நாயக்கரை தத்தெடுத்து பாதுகாவலராக ஆட்சி புரிந்தார். வளர்ப்பு மகனின் தந்தை பங்காரு மீனாட்சிக்கு எதிராக சதி செய்ய ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப் மீனாட்சியை சிறையில் அடைத்தார். மதுரையோ ஆற்காடு நவாப் சந்தாப் சாஹிப்பின் வசம் சென்றது. அடுத்தோ தமிழகத்தில் தஞ்சை நாயக்கர்களின் ஆட்சியை பற்றி பார்ப்போம். விஜயநகர பேரரசின் தஞ்சை பிரதிநிதியாக செயல்பட்டவர் திம்மப்ப நாயக்கர் ஆவார். இவரது மகன் சேவப்ப நாயக்கரோ சுதந்திரமான தஞ்சை நாயக்கர்களின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். இவர் மூவாலூர் கோவிலுக்கு 10 வேலி நிலத்தை தானமாக